என் மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுனா கூட அண்ணன் உங்களை போட வேண்டியது. அப்படி சொல்றா சிஞ்சா குட்டி வா 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 வா. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. மரா இந்த மொக்கால ஓடி லேஸ் பட்டவனே கிடையாதுங்க. ஆமா ஏயா காக்கா மிஸ் நீ கூட சேர்ந்துட்டியா? ஆள் பத்தல கூப்பிட்டாங்கப்பா. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். நான் நன்னா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் நன்னா இருக்கப்படாது. ஏண்டா பீத்திக்கிற நாயே, விருந்தாளிக்கு பிறந்த கசமாலம் என்ன டபாய்க்கிற நீ போறம்போக்கு. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க. போயிரு. என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? புணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா? இன்றைக்கு அரசியலில் அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அரசியல் பண்பாரோடு தளபதி அவர்கள் கட்சியும் ஆட்சியும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அண்ணா திமுகவுக்கு உருவாக்கி இருக்கிறார். அவன் நமக்கு தெரிஞ்சவனால பாவம் பிச்சை எடுக்கிறானேன்னு 10 லட்சத்தை கொடுத்தாலும் தங்கத்துல திருவோடு செஞ்சு சிங்கப்பூர்ல போய் பிச்சை. அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னால் லட்சக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு தளபதி அவருடைய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாடு தளபதி அவர்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஏண்டா பச்சை போய் பேசுற? ஒரு அரசியல் இயக்கத்தை அரவணைப்போடு எப்படி நடத்த வேண்டும் என்ற இலக்கணத்தோடு தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்று அனைத்து நிலைகளிலும் அனைத்து துறைகளிலும் நின்று ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிற நோக்கத்தோடு தளபதி அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை, சிறந்த ஆட்சியை, சீர்மிகு ஆட்சியை தமிழக மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பல்வேறு சாதனைகளை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாடு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. செருப்பு கழட்டி அடிச்சு நான் சொல்றேன், வெறி கொண்டுருவேன். நான் பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே? கேட்டா தானா? எஸ்.
ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன்.